إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த சபையில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் சென்ற வகுப்பிலே ஒரு அடியான் படைத்த ரப்போடு உண்மையாக நடந்து கொள்கிறான் என்பதற்கான சில அடையாளங்களை பற்றி நாம் பார்த்தோம். அந்த தொடரிலே இன்று நாம் பார்க்க போகின்ற மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், படைத்த ரப்போடு ஒருவன் உண்மையாக நடந்து கொள்கிறான் என்பதற்குரிய அடையாளங்களுள் சத்தியத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் அவன் இருக்க வேண்டும். குர்ஆனிலிருந்து ஹதீஸ்லிருந்து நமக்கு சத்தியம் சொல்லித்தரப்படுகிறது, நமக்கு சத்தியம் முன்வைக்கப்படுகிறது. நாம் எவ்வளவு காலம் செய்து வந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருக்கும் போது அதை நாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்படுகின்ற பக்குவம், அந்த பக்குவம் நம்மிடம் இருக்க வேண்டும். இது ஒருவன் படைத்த ரப்போடு உண்மையாக இருக்கிறான் என்பதற்குரிய ஒரு பெரும் அடையாளம். அதாவது அவன் சொல்கிறான் என்பதற்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவன் சொல்கிறான் என்பதற்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது, நான் சொன்ன கருத்தை நான் வாபஸ் வாங்குவதா, நான் சொன்ன கருத்தை நான் மாற்றிக்கொள்வதா, எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு வீவர்ஸ் இருக்கிறார்கள், ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் என்ன செய்வார்கள், இப்படி செயல்படுவார்களாக இருந்தால், என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் படைத்த ரப்போடு உண்மையாளர்களாக இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் நாம் சில பொழுதுகளில் பார்க்கிறோம், சத்தியத்தை முன்வைக்கின்ற போது, சத்தியத்தை சொல்கின்ற போது அவர்களுடைய வரட்டு கௌரவத்தின் காரணத்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன், இது எமது மூதாதையர்கள் காலாகாலமாக செய்து வந்த ஒரு விஷயம், இது எமது ஊரில் வாழையடி வாழையாக செய்து வந்த ஒரு விஷயம், இதை நான் விடுவதா என்றால், என் அருமை சகோதரர்களே, உண்மையில் நாம் அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கவில்லை என்றுதான் அது என்ன செய்கிறது, அது வெளிப்படுத்துகிறது. இந்த பண்பை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன, அதாவது நான் எவ்வளவு காலம் செய்து வந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அது ஆதாரங்கள் அடிப்படையில் எனக்கு சுட்டி காட்டப்படுகிறதா, நான் செய்த இந்த விடயம் குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்கிறதா, அதை நான் தூக்கி எறிந்து விட வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்பதற்கு நான் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர்களுடைய வார்த்தைக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை. எனவே என் அருமையான சகோதரர்களே, பாருங்கள், நான் உங்களுக்கு இதற்கு சில செய்திகளை சொல்கிறேன். இந்த செய்தியை பாருங்க, இது எங்க இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா,
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில 7286வது எண்ணில் இடம்பெறுகின்ற செய்தி. புகாரியில இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது உயைனா இப்னு ஹிசன் இப்னு ஹுதைஃபா அப்படி என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, அதாவது அவருடைய சகோதரன் ஹுர் இப்னு கைஸ் என்பவரிடம் அவர் வருகிறார். அவரது சகோதரனின் மகன். புரியுதா? எனவே இந்த இவரை பொறுத்தவரையில், இந்த ஹுர் இப்னு கைஸ் இப்னு ஹிசன் என்பவரை பொறுத்தவரையில அவருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஒரு சிறந்த ஒரு இடம், மதிப்பு இருக்கிறது. அவர் ஒரு நபித்தோழர். அப்ப உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். எனவே அவரிடம் இவர் கேட்கிறார், வந்தவர் கேட்கிறார், அவரது உறவுக்காரர் கேட்கிறார், எனக்கு அமீருல் மோமின் அவர்களை சந்திப்பதற்கு நீங்கள் வாய்ப்பு பெற்றுத்தர வேண்டும், அவர்களை சந்திப்பதை எனக்கு வாய்ப்பு பெற்றுத்தர வேண்டும். அப்ப அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி பீடத்தில் யாருக்கு இடம் இருந்தது என்று சொன்னால், அதாவது சஹாபாக்களிலும் கல்விமான்கள், குர்ஆனை திறம்பட கற்றவர்கள், ஏனைய தோழர்கள், அவர்கள் தான் அவர்களுடைய அந்த ஆலோசனை சபையிலே இருந்தார்கள். அந்த ஆலோசனை சபையில என்ன செய்தாங்க? அவர்கள் இருந்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இப்ப இவருக்கு அந்த அனுமதி பெற்று இவரை அழைத்து செல்கிறார். அழைத்து செல்கின்ற இவர் என்ன சொல்கிறார்? அவருடைய அவைக்கு சென்றவுடன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது நீங்க மக்களுக்கு பங்கு வைப்பதில், மக்களுக்குரியதை வழங்குவதில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று என்ன செய்கிறார்? எடுப்பிலே பேசிவிடுகிறார். ஆட்சி தலைவர் அமீருல் மோமின் அவர்களுக்கு முன்னால். என் அருமையான சகோதரர், மிக நீதியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு முன்னால் இவ்வாறான ஒரு அர்த்தமற்ற குற்றச்சாட்டை வைத்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது. அவங்க ஆட்சி தலைவர், ஒரு மாபெரும் ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய தலைவராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், இவரை தண்டிக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு, கோபம் ஏற்படுகிறது. அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால், உடனே ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார். சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 199வது வசனம். இந்த வசனத்தை உடனே ஓதுகிறார்கள். என்ன சொல்கிறது அந்த வசனம்? ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃப் வஅரித் அனில் ஜாஹிலீன் என்று சொல்கிறது. அதாவது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்ய? மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், மன்னியுங்கள். அந்த பண்பைத்தான் அல்லாஹ் இங்கு தனது தூதருக்கு சொல்கிறான். அதே போன்று நல்லதை ஏவுங்கள், அறிவியினர்களை புறக்கணித்து விடுங்கள், மடையர்களை, அறிவியினர்களை புறக்கணித்து விடுங்கள். இந்த வசனத்தை ஓதியவுடன் அருமையான சகோதரர்களே, அவர் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வந்த கோபம் அப்படியே தணிந்தது. அவர்கள் அப்படியே அந்த வசனத்துக்கு முன்னால் நின்று விட்டார்கள். எதையும் அவர்கள் பேசவும் இல்லை, எதையும் செய்யவும் இல்லை. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க விரும்பியவாறு தண்டித்து இருக்கலாம். ஆனா அல்லாஹுடைய வார்த்தை சொல்லப்பட்டவுடன், அவரிடம் தவறு இருந்தும் ஆட்சி தலைவரிடம் முறைகேடாக என்ன செய்ய, அநாகரிகமாக நடந்து கொண்ட பிறகும் குர்ஆனுடைய வசனத்தை ஓதியவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே நின்று விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இதே ஹதீஸ்ல என்ன வாசகம் அப்படி வருகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, ஃபவல்லாஹி மா ஜாவஸஹா உமர் ஹீன தலாஹா அலை. இந்த வசனம் ஓதப்பட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை சற்றும் கடந்து செல்லவில்லை, எதுவும் பேசவில்லை. வகான வக்காஃபன் இந்த கிதாபில்லான்னு சொல்றாங்க. அப்படின்னா அல்லாஹுடைய வேதத்துக்கு முன்னால் அப்படியே நின்று விடுவார்கள் உமர் ரலியல்லாஹு. அல்லாஹுடைய வார்த்தை ஓதப்பட்டு விட்டால் அப்படியே நின்று விடுவார்கள். அந்த பண்புக்குரியவர் யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த பண்பு எவ்வளவு பெரிய பண்புன்னு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், கால் அல்லாஹ் என்று சொல்கின்ற போது நாம் அப்படியே வாயடைத்து விட வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னால் நாம் நமது சுய கருத்துக்கள் எதையும் தெரிவிக்க கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் நாம் நமது எந்த சொந்த கருத்தையும் என்ன செய்யக்கூடாது, நாம் முற்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. சூரத்துல் ஹுஜராத் நீங்க எடுத்தீங்க, ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூமின்களே அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நீங்கள் முந்தாதீர்கள். முந்திரண்டா என்ன, நாம் என்ன செய்யறது, குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது என்று சொன்ன பிறகும் நாம் அதற்கு எதிராக கருத்து தெரிவிப்பது, நாம் அதற்கு எதிராக கருத்து சொல்வது, கருத்து தெரிவிப்பது. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, அதாவது ரசூலுல்லாஹ் மிம்பரில் இருந்து அமருங்கள் என்று சொல்கிறார்கள், பள்ளிக்கு வெளியே வரக்கூடிய தோழர்கள் அப்படி அமர்ந்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படி சஹாபாக்கள் கட்டுப்பட்டார்கள், அப்படி சஹாபாக்கள் கட்டுப்பட்டார்கள். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், அதாவது நாம் நமது எந்த கருத்தையும் அதற்கு எதிராக நாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவியில ஒரு வாயலை பார்த்து சொல்றாங்க, இந்த வாயல் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டால் நன்றாக இருக்கும், பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டால் நன்றாக இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை எப்போது அல்லாஹுடைய தூதரிடமிருந்து செவியேற்றார்களோ அதிலிருந்து அவங்க அந்த வாயிலூடாக நுழையவோ வெளியேறவோ மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த வாயில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்ற அந்த வார்த்தையை அவங்க கேட்கறது மட்டும்தான், அதுக்கு பிறகு அந்த வாயிலை அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. இப்படி சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், கட்டுப்பட்டார்கள். இது இது ஒருவர் உண்மையில் படைத்த ரப்போடு உண்மையாக நடந்து கொள்வதில் உள்ள ஒரு பெரும் அடையாளம். உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம், மவுத், அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி, அது எவ்வளவு பெரிய ஒரு கவலையை சஹாபாக்களுக்குள் ஏற்படுத்தியது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை நீங்க பார்க்கலாம். நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது, நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது எப்படி மதீனா பிரகாசித்ததோ அதை போன்று நான் பார்க்கவில்லை. நபி அவர்கள் மரணித்த நாள் மதீனா இருளடைந்தது போன்று நான் பார்க்கவில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படி ஒரு கவலையான ஒரு நிகழ்வு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடம் என்ன சொல்கிறார்கள், என்ன உரை நிகழ்த்துகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்களோ அது போன்று சென்றிருக்கிறார்கள் என்று மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. மக்களும் யாரும் அதற்கு எந்த எதிர்ப்பு கருத்தும் தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கிறார்கள். யாரும் என்ன செய்யல, அதை எதிர்த்து பேசல. அவங்க ஒரு பெரும் தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த உள்ள தலைவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் அவர்கள் என்ன செய்யறாங்க, வேகமாக வருகிறார்கள். அவர்கள் வந்து யாரோடும் பேசவில்லை. அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய அந்த முபாரக்கான அந்த அவங்களோட உடல் ஒரு போர்வையால் மூடப்பட்டிருக்கிறது, அதை அகற்றி நபியுடைய நெற்றியிலே அவர்கள் முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணங்களை ஆக்க மாட்டான் என்றோ சொல்றாங்க. அதே போன்று நீங்கள் உயிருடன் இருக்கும்போது எவ்வாறு உயிருடன் இருந்தபோது மனம் கமழ்ந்தீர்களோ அதே போன்று மரணித்த பிறகும் மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்ட அருமையான சகோதரர்களே, அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து அவர்கள் அந்த சொன்ன வார்த்தை, சுப்ஹானல்லாஹ், சொல்கிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், யார் முஹம்மதை வணங்கினார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதை வணங்கினார்களோ அறிந்து கொள்ளுங்கள், அவர் மரணித்து விட்டார். இன்னஹு கத் மாத். எவர்கள் அல்லாஹுவை வணங்கினார்களோ அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு மௌத்தே கிடையாது. பாருங்க, பெரும்பாலும் நீங்க எடுத்தீங்கன்னா தலைவர்கள் மரணித்தவுடன் அடுத்து என்ன செய்யப்படும் என்றால் அவர்கள் கடவுளாக ஆக்கப்படுவார்கள். அப்படிதானே? கடவுளே இல்லை என்று சொன்னவர்களுக்கு என்ன, சிலையை வைத்து அதற்கு சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அபூபக்கர் முதல்ல எந்த வாயில அங்க அடைக்கிறாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த வாயிலை அடைத்தார்கள்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார். ஆனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியில பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள்.
அவர்களை அமைதியாக இருக்குமாறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்தாங்கன்னா, அல்லாஹ் அல்லாஹ் தனது திருமறையில் கூறினான் என்று ஆரம்பிக்கிறான். என்ன வசனம்? இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன் என்ற ஒரு வசனம். நிச்சயமாக நீங்களும் மரணிப்பவர்கள், அதே போன்று அவர்களும் மரணிப்பவர்களே. அல்லாஹ் தனது தூதரை பார்த்து சொன்ன அந்த குர்ஆனுடைய வசனத்தை அபூபக்கர் ஓதினாங்க. நிச்சயமாக நீங்களும் மரணிப்பவர், அவர்களும் மரணிப்பவர்களே. அடுத்த வசனம் என்ன? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மாத அவ் குத்தில கலக்தும் என்று வரக்கூடிய ஆல இம்ரான்ல வரக்கூடிய இந்த உஹதுடைய போரில் இறங்கிய அந்த வசனம். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை அன்று வேறில்லை. அவர் மரணித்தாலோ அவர் கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த வழியில் திரும்பி விடுவீர்களா? அப்படி செய்தால் என்ன, அல்லாஹ்வுக்கு நீங்க எந்த ஒரு பாதிப்பையும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு அதில் எந்த ஒரு குறையும் ஏற்பட போவது இல்லை. இந்த வசனங்கள் ஓதப்பட்டவுடன் நீங்க பார்க்கலாம், சுப்ஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹுடைய கையில் இருந்த வாள் அவர்களை அறியாமலே கீழே விழுகிறது. அவர்கள் அப்படியே என்ன செய்து, அவனோட கையில் இருந்த வாள் அப்படியே கீழே விழுகிறது. அவர்களும் அப்படியே என்ன செய்யறாங்க, அப்படியே உட்கார்ந்து விடுகிறார்கள். அப்படியே கீழே அப்படியே பூமியில சாய்ந்து விடுகிறார்கள். குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட்டவுடன் அவர்கள் மறுபடியும் எந்த கருத்தும் சொல்லவில்லை. நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை உடனே ஏற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். உடனே என்ன செய்தார்கள்? குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட்டவுடன் அவர்கள் உடனே அதற்கு கட்டுப்பட்டார்கள். அவங்களோட கருத்துக்கு யாரும் அங்க எதிர்கருத்து சொல்றதுக்கு அங்க யாருக்கும் துணிவு கிடையாது. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஓதியவுடன் அப்படியே கட்டுப்பட்டார்கள். இது என் அருமை சகோதரர்களே, உண்மையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக பின்பற்றக்கூடியவன் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். நான் இந்த தீனை பின்பற்றுவது இறை திருப்திக்காக, நாளை மறுமையுடைய வெற்றிக்காக, வேறு எதற்கும் அல்ல. என்னை முன்னிலை நிறுத்துவதற்கோ, என்னை நான் என்ன பிறரை விட பெரிதாக காட்டுவதற்கோ, எனது கருத்து தான் அனைத்தை விடவும் எனது முன்னிலை வகிக்க வேண்டும் என்பதற்கோ அல்ல. நான் இந்த தீனை பின்பற்றுவது படைத்த ரப்பிடம் நாளை மறுமையில் வெற்றி அடைய வேண்டும். அப்படி என்றால் குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து செய்தி வரும்போது நாங்கள் எவ்வளவு காலம் செய்து வந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு காலம் செய்து வந்த ஒன்றாக இருந்தாலும் அது அதற்கு மாற்றமாக இருக்கிறதா, எமது செயலை எமது கருத்தை தூக்கி எறிந்து விட வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு முன்னால் நான் ஒன்றுமே கிடையாது. இது என் அருமை சகோதரர்களை முக்கியமாக நாம் நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பு. இது நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஆதாரபூர்வமாக செய்தி கிடைக்கிறது, குர்ஆனுடைய வசனம், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வருகின்ற போது நாம் என்ன செய்யக்கூடாது, அதற்கு மாற்று கருத்து தெரிவிக்க கூடாது. சில நேரங்கள்ல நமக்கு அதை செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். புரியுதா? நாங்க சொல்றோம், நீங்க என்ன செய்யுங்க, வலது கரத்தால் உண்ணுங்கள், வலது கரத்தால் பருகுங்கள் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. நினைச்சா கப் அழுக்காகுமே, அதாகுமே, இதாகுமே என்றெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கருத்து சொல்லக்கூடாது. நாங்கள் சொல்றது ஒரு ஹதீஸ் சொல்லப்படுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கூற்று சொல்லப்படுகிறது என்றால் நாம் என்ன செய்யக்கூடாது, அதில் நமது சொந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடாது. எனவே நறுமை சகோதரர்களே, இது உங்களுக்கு நான் சொல்கின்ற அதாவது மூன்றாவது முக்கியமான அடையாளமாக இந்த அடையாளம் இதில் இருக்கிறது. அடுத்ததாக நான்காவது நறுமையான சகோதரர்களே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற அடையாளம் என்னவென்று சொன்னால், படைத்த ரப்போடு ஒரு உண்மையாக நடந்து கொள்கிறான் என்பதற்குரிய அடையாளங்கள்ல, அதாவது அவரை போற்றுவதாக இருக்கலாம், அவரை தூற்றுவதாக இருக்கலாம். இது எதுவும் அவருக்குள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம், மார்க்கத்தை செயல்படுத்துகிறோம். போற்றுபவர்கள் என்ன செய்வார்கள், போற்றுவார்கள். தூற்றுபவர்கள் தூற்றுவார்கள். இது எதுவும் நமக்குள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. அவன் போற்றுகிறான் என்பதற்காக செய்வதோ, தூற்றுகிறான் என்பதற்காக விடுவதோ, இது நாங்க படைத்த ரப்போடு உண்மையாக நடப்பது அல்ல. புரியுது அவங்க சொல்றது? இது ஒரு முக்கியமான விஷயம். சிலரை பார்த்தீங்கன்னா, 4 பேர் புகழ மாட்டானா, எப்படி 4 பேர் புகழ மாட்டானா என்று. சிலரை பார்த்தீங்கன்னா, எனக்கு புகழெல்லாம் புகழ்ச்சியெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு தான் ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது? எனக்கு புகழ்ச்சியெல்லாம் அதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது என்று ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்னதான்
புகழ்தான். புரியுதா? இப்படி சிலர். அப்ப இவைகள் கூடாது. இவைகள் என்ன? இவைகள் கூடாது. இதுல நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். இது நீங்க பாத்தீங்கன்னா மனிதன் விழக்கூடிய இடம். பெரும்பாலும் மனிதனுக்குள்ள பலவீனம் இது. என்ன 4 பேர் புகழ மாட்டானா என்று என்ன செய்யறான்? எதிர்பார்க்கிறான். அப்படித்தானே? புகழக்கூடியவங்களை பக்கத்துல வச்சுக்கொள்வான், இகழக்கூடியவங்களை என்ன செய்வான்? தூரமாக்குவான். கிட்ட வச்சுக்கொள்றது கிடையாது. நாங்க பார்க்கிறோமா இல்லையா? எனவே நறுமை சகோதரர்களே, இவைகள் ஒருவருக்குள் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு தாக்கமும் செலுத்தக்கூடாது. ஏன்? நான் இந்த தீனை படைத்த ரப்புக்காக, அவனது திருமுகத்துக்காக, திருப்திக்காக நான் இந்த தீனில் வாழுகிறேன். எனது வெற்றி நாளை மறுமையில் நான் படைத்த ரப்பிடம் நிலையான வெற்றிக்குரியவனாக மாற வேண்டும். எனவே இவர்கள் இன்று புகழ்வார்கள், நாளை இகழ்வார்கள். இவர்கள் இன்று புகழ்வார்கள், நாளை இகழ்வார்கள். அப்படித்தானே? வெற்றி புகழும் போது என்ன? தூக்கி வைத்துக் கொண்டு புகழ்வார்கள். மிதிக்கும் போது என்ன செய்வார்கள்? கீழே போட்டு மிதித்து. இதை நாங்க என்ன செய்யாது? இப்ப மனிதனை திருப்திப்படுத்தலுமா? நிச்சயமாக முடியாது. நாங்க அதற்கு பின்னால் அலையக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில சொல்றாங்க, அதாவது நீங்க உணவை உட்கொண்டு உணவை சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா போதும், அல்லாஹ் திருப்தி அடைந்து விடுவான். நீங்க எவ்வளவு வகை வகையான உணவை சாப்பிட்டாலும் நீங்க உணவை உட்கொண்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அது என்ன? போதுமானது. அல்லாஹ் திருப்தி அடைந்து விடுகிறான். மனிதன் திருப்தி அடைவானா? மனிதனை திருப்திப்படுத்தவே முடியாது. புரியுதா? அவனுக்கு தங்கத்தாலான ஒரு ஓடை இருந்தால் என்ன செய்வானாம்? இன்னொரு ஓடையை விரும்புவான். இன்னொன்று இருந்தால் இன்னொன்று. இதுதான் மனிதனுடைய நிலை. அப்ப நாங்க எதற்கு பின்னால் அலையக்கூடாது என்றால், மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்கு பின்னால் அலையக்கூடாது. இது என்ன செய்யாது? இது நமது நோக்கம் அல்ல. இது நாங்க நன்றாக விளங்க வேண்டும். நீங்க பாருங்க, குர்ஆன்ல சூரத்து தஹ்ர்ல அல்லாஹ் சொல்கிறான், வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. இந்த வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான்? அவர்கள் அந்த இறைவன் மீதுள்ள அந்த பிரியத்தின் காரணத்தால், நேசத்தின் காரணத்தால் என்ன செய்வார்கள்? ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், அனாதைகளுக்கு உணவளிப்பார்கள், கைதிகளுக்கு உணவளிப்பார்கள். உணவளித்து விட்டு அவர்கள் என்ன சொல்வார்கள்? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாம் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அந்த இறை திருப்திக்காக, இறைவனுடைய திருமுகத்திற்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, நாம் உங்களிடமிருந்து என்ன ஜஸா ஓயோ ஷுக்கூரையோ, ஷுக்கூர் நன்றியோ, எந்த கூலியை நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. எந்த ஒரு கூலியையும் எந்த ஒரு நன்றியையும் நாம் உங்களிடமிருந்து நாம் இதற்கு எதிர்பார்க்கவில்லை. முழுக்க முழுக்க என்னதான்? அல்லாஹ்வுக்கு தான். இல்லைங்களா? அவர்கள் போற்றுவார்களா? போர்ட்ல பேர் வருமா? லிஸ்ட்ல பேர் வருமா? இதை என்ன மீடியால சொல்வார்களா என்றெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு சொல்லக்கூடியவர் யார்? அவரு ரஹிமஹுல்லாஹ் தாபிஈ அவர்கள். அவர்கள் வருவாங்களா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு விசாரித்துக் கொண்டே இருப்பார்கள். அவங்க வருவாங்களா என்றதை விசாரித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியானவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை சந்தித்தால் நீங்கள் அவரிடம் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்லுங்கள். ஏன்னா அவர் தனது தாய்க்கு செய்த பணிவிடைகள் மூலம் அவர் அந்த சிறப்பு அடைகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு நான் ஒரு கடிதத்தை தரட்டுமா? நீங்க என்ன செய்வீங்க? பஸ்ராக்கு போறீங்களா? ஒரு கடிதத்தை உங்களுக்கு தரட்டுமா? அங்குள்ள ஆளுநரிடம் நீங்க என்ன செய்யலாம்? கவர்னரிடம் கொடுக்கலாம். அவர் அதை எதையும் விரும்பல. அது மாத்திரமல்ல, மக்களிடம் அவர் கொஞ்சம் பிரபலம் அடைகின்ற மாதிரி வரும்போது என்ன செஞ்சிட்டாரு? காணாமல் போய் விடுகிறார். அவர் பயப்படுறார், எனக்கு இதன் மூலம் ஒரு ஃபித்னா ஏற்பட்டு விடுமோ, மக்களுக்கு மத்தியில அவர் அறிமுகமாகிறார், பிரபலமாகிறார் போது அவருக்கு ஒரு பயம் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அவர் என்ன செய்றார்? அதுக்கப்புறம் அவரை காணவே முடியவில்லை. இந்த அளவுக்கு பயந்து இருக்கிறான், இந்த அளவுக்கு பயந்து இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அதாவது நாம் யாரும் எம்மை புகழ்வதை விரும்பவே கூடாது. சில நேரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்ன, அதாவது சில மூமின்களுக்கு சில புகழ்ச்சிகள் வரும், அவங்க தேடி சென்றல்ல, அவர்களே தானாக தேடி வரும். இதை பொறுத்தவரையில இது ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய அவசரமான நற்செய்தி என்று சொல்றாங்க. புரியுது அவங்க சொல்றது? இவைகளை நாங்க என்ன செய்யக்கூடாது? தேடி அலையக்கூடாது.
புரியுதா? தானாக வந்தாலும் நாங்கள் என்ன செஞ்சிடும், மிக கவனமாக இருக்க வேண்டும். அது நம்மை மெய் சிலிர்க்க வைத்து மெய் மறந்து அவைகளுக்கு பின்னால் செல்கின்ற நிலை உருவாகிவிடக் கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸை நீங்க முஸ்லிம்ல பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்தத் தகியல் கனியல் ஹஃபீ. 3 பண்பு இந்த ஹதீஸ்ல வருது. அல்லாஹு தஆலா எந்த அடியானை நேசிக்கிறான் என்றால் தக்வா உள்ள தகிய, அல் கனி என்றால் என்ன, தன்னிறைவு போதுமென்ற மனப்பான்மை உடைய, அல் ஹஃபீ என்ற மறைவான, ஹஃபீன் என்ன, மறைவான. அப்படி என்றால் அவர் மக்களுக்கு மத்தியில விளம்பரத்தையோ புகழ்ச்சியோ விரும்பக்கூடியவர் அல்ல. அவர் மக்களுக்கு மத்தியில விளம்பரத்தையோ புகழ்ச்சியோ அவர் எந்த அளவுக்கு தனது அமல்களை ரப்போடு ஆக்கி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வார், அவர் அதை விரும்புவார். இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவி தானே, மஸ்ஜிது நபவியுடைய சிறப்பு நாங்கள் என்ன படிச்சுக்கிறோம் சொல்லுங்க. மஸ்ஜிது நபவியுடைய சிறப்பு நாங்கள் என்ன படிச்சுக்கிறோம்? அதுல 2 ரக்காயத் தொழுதால் மஸ்ஜிதுல் ஹராம் அல்லாத ஏனைய பள்ளிகளில் 1000 ரக்காத் தொழுவதை விட சிறப்பானது. இதுல மஸ்ஜிது நபவியில தொழக்கூடிய 2 ரக்காத். நபி அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு மஸ்ஜிது நபவியில் இருந்து கொண்டு மக்களுக்கு சொல்கிறார்கள், உங்களுடைய உபரியான சுன்னத்தான தொழுகைகளை நீங்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது. எப்படி சொல்றாங்க? மஸ்ஜிது நபவியில நீங்க தொழக்கூடிய 2 ரக்காத்துக்கு என்ன சிறப்பு? 1000 ரக்காத்து. ஏன் 1000 ரக்காத்து சாதாரணமானதா? 1000 ரக்காத் தொழுவதை விட சிறப்பானது மஸ்ஜிது நபவியுடைய 2 ரக்காத்துகள். ஆனா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, மஸ்ஜிது நபவியில் நீங்க தொழுவதை விட சிறந்தது உபரியான தொழுகை நீங்க எங்க தொழுறது? வீட்டில் தொழுவது. அப்ப எதை விரும்புறாங்க ரசூலுல்லாஹ்? உபரியான வணக்கங்களை எந்த அளவு ஒரு மறைவாக ஆக்கி கொள்கிறாரோ அந்த அளவு சிறப்புக்குரியது. புரியுதா சொல்றது? உபரியான வணக்கங்களை எந்த அளவு ஒரு மறைமுகமாக ஆக்கி கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அது என்ன சிறந்தது. எனவே ஒரு அடியான் இந்த விஷயத்துல கவனம் எடுக்க வேண்டும். என்ன, சிலரை பார்த்தீங்கன்னா மறைவாக செய்தாலும் அது 4 பேருக்கு சொல்லாடி தலை வெடிச்சிடும். அப்படித்தானே? செய்யறது மறைவா தான், அதை எப்படியா என்ன செஞ்சிடணும், ஒரு 4 பேருக்கு சொல்லிடணும் என்ற மாதிரி. இல்லைங்களா? சிலரை பார்க்குறோம், நான் நேற்று நோன்பு வச்சேன், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நோன்பு வச்சா ஹைர், நாங்கள் என்ன செய்ய வேண்டியது இல்லை, அதை சொல்ல வேண்டியது தேவையில்லை, சொல்ல வேண்டியது இல்லை. நாங்கள் எந்த அளவு நமது இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை மறைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் விரும்புகிறான். இப்போ உங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள்ல ஜுலைபீப் ரலியல்லாஹுடைய அந்த செய்திகளை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்படித்தானே? ஒரு போர்ல, அது உஹதுடைய போர்னு சில ரிவாயத்தில் வருது, ஒரு போர்ல அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க, போய் பாருங்க. இப்போ சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, இன்னார் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், இன்னார் கொல்லப்பட்டிருக்கிறார், இன்னார் கொல்லப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுபடியும் போய் பாருங்க என்று திரும்ப அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, மறுபடியும் போய் பார்த்து விட்டு சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா கின்னி அஃப்கிது ஜுலைபீப் என்றாங்க ரசூலுல்லாஹ், நான் ஜுலைபீபை இழந்திருக்கிறேன் என்றாங்க. பாருங்க, அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த அளவு சஹாபாக்களுக்கு கூட என்ன காண முடியாத ஒரு மறைவான ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு சஹாபியாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அப்படியான ஒரு சஹாபியாகத்தான் இருந்திருக்கிறார். அவர் எப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்? அவரை சுற்றி 7 எதிரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 7 எதிரிகள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதிரிகள் 7 பேரை கொண்டு விட்டு இவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், இவர் ஷஹீதாகி இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, ஷஹீதுகள் அவங்களுடைய ஆடை எந்த ஆடையோ அதை கொண்டு கஃனிடப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் தனது ஜுப்பாவின் மூலம் அவரை கஃனிடுகிறார்கள், அவரை கஃனிடுகிறார்கள். ஷஹீதுகளுக்கு தொழுகை கிடையாது, ரசூலுல்லாஹ் தொழுவிக்க மாட்டான். ஆனா இவருக்கு ரசூலுல்லாஹ் ஜனாஸா தொழுகை நடத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஜனாஸா தொழுகையை ரசூலுல்லாஹ் நடத்துறாங்க. நடத்தி விட்டு என்ன சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ், அதாவது இவரை நான் நேசிக்கிறேன், இவர் என்னில் நின்றும் உள்ளவர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் ஒரு சிறப்புக்குரியவராக மாறுகிறார் என்றால், மிக எளிமையாக வாழ்ந்தவர், மறைமுகமாக வாழ்ந்தவர், விளம்பரத்தை விரும்பாதவர். அப்ப இப்படியான சிறப்புகளை அடைந்து கொண்டார்கள். அப்ப இப்படி
அதாவது நாம் எமது இபாதத்துகளை நாம் ஆக்கிக் கொள்வது, நமது குறிப்பாக நமது உபரியான இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை நாம் அவ்வாறு பல இபாதத்தில் நம்மோடு இருக்க வேண்டும். என்ன, இது எனக்கும் எனது ரப்புக்கும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இந்த இபாதத் எனக்கும் எனது ரப்புக்கும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாத என்ற இபாதத்துகள் நம்மிடம் இருக்க வேண்டும். அவ்வாறான இபாதத்துகள் மிகவும் சிறப்புக்குரியவைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகளெல்லாம் நாம் படைத்த ரப்போடு உண்மையாக இருக்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள். இப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அதாவது நான் ஒரு முனாஃபிக்கோ என்று நான் பயப்படுகிறேன், நான் ஒரு முனாஃபிக்கோ என்று பயப்படுகிறேன் என்று ஒவ்வொருவரும் தனது விஷயத்தான பயந்தான். அன்று நீங்க எடுத்தீங்களா, இன்று பார்த்தீங்கன்னா அடுத்தவனை முனாஃபிக் ஆக்குறதுல அவசரமா இருக்கிறான். அடுத்தவனுக்கு முனாஃபிக் பட்டம் இல்லைங்களா, தனது நிலை அல்ல. ஆனால் சஹாபாக்குடைய நிலை, அந்த தாபினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா அவர்கள் தனது நிலையை பயந்தார்கள். கேட்கிறார், நான் ஒரு முனாஃபிக்கோ என்று பயப்படுகிறேன், அப்படியானவைகள் என்னிடம் குடிகொண்டு விட்டதோ என்று அச்சம். என்ன கேட்கிறாங்க ஹுதைஃபா அவர்கள், நீங்க தனிமையில் இருக்கும் போது தொழுகின்றீர்களா, நீங்க தனிமையில் இருக்கும்போது இபாதத் செய்றீங்களா, நீங்க தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறீங்களான்னு கேட்கிறான். அவர் ஆம் என்று சொல்றார். இப்ப நீங்க முனாஃபிக் இல்லைன்றான். பாருங்க, இப்ப தனிமை நாங்க யாருக்கும் காட்டுறதுக்கு இல்லை, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வுக்கு. அப்ப நாங்க தனிமையில் இருக்கும் போது இபாதத் செய்கிறோமா, அது பெரிய அடையாளம் ஈமானுக்கு. ரப்போடு அவர் உண்மையாக இருக்கிறார் என்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய அடையாளம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, நாளை மறுமையில நிழல் பெறக்கூடிய அந்த கூட்டத்தினர்ல ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுகின்றார். அந்த கண்ணீருக்கு எவ்வளவு பெரிய பெருமதி, எவ்வளவு பெரிய சிறப்பு. மறுமையில் அல்லாஹ் நிழல் வழங்குகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் இன்றைய இந்த தலைப்பினூடாக உங்களுக்கு சொன்ன இந்த விடயங்கள், உண்மையில் நாம் படைத்த ரப்போடு உண்மையாளர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாம் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்குரிய முக்கியமான விடயங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பண்புகளை நாம் நம்மிடம் வளர்த்து கொள்வதற்காக இறுதியாக சில விஷயங்களை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்யும். இந்த பண்புகளை நாம் என்ன செய்ய, நமக்குள்ள நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்கின்ற போது அருமையான சகோதரர்களே, இதுல முதலாவது விஷயம், ஒருவன் அல்லாஹுடைய மகத்துவத்தை உணர வேண்டும். அல்லாஹுடைய மகத்துவம், படைத்த ரப்புடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும், அதுக்கு நிகராக எதுவும் இல்லை, அதற்கு நிகராக எதுவுமே இல்லை. படைத்த ரப்புடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் உணர வேண்டும். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்களா இல்லையா அந்த சமுதாயத்தை பார்த்து, அல்லாஹ்வை நீங்க ஏன் கண்ணியப்படுத்துவதில்லை? நறுமையான சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஃபமா தன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன், அகிலங்களுடைய இரட்சகனை பத்தி என்னப்பா நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஃபமா தன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன் அப்படின்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. எனவே அவனுடைய அந்த கண்ணியம் மகத்துவம் நமது உள்ளத்தில் நிறைந்து காணப்பட வேண்டும். அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த ஈமானிய உணர்வை நாம் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் தான் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் தான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நாம் இந்த பண்பை வளர்த்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்ய வேண்டும். என்ன சொன்னாங்க? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், உனக்கு ஒரு உண்மையான ஒரு அடியானாக நான் வாழ வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமன், இல்லையா, நான் ஒரு ஈடேற்றமான உள்ளத்தை உன்னிடம் பிரார்த்திக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் துஆ செய்வார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அதாவது உள்ளம் சார்ந்த அமல்கள் விஷயத்தில் நாங்கள் ஒரு முக்கியத்துவமும், அதை சீர்படுத்துவதில், அந்த உள்ளம் சார்ந்த விடயங்களை சீர்படுத்துவதில் ஒரு கூடுதலான கவனம் நமக்குள் இருக்க வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதற்கான ஒரு முயற்சி கவனம், அதே போன்று அதற்கான ஒரு முஜாஹதா, ஒரு முயற்சி, தொடர் முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று நம்மை நாம் எப்போதும் சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒரு சுய பரிசோதனை என்பது இந்த விடயங்கள்ல நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, நாம் நமது அமல்களை, உபரியான வணக்கங்களை எந்த அளவு நாம் மறைமுகமாக ஆக்கிக்கொள்ள முடியுமோ அதற்கான முயற்சி நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த விடயங்களோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.